எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆமென். அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கணும். ஆமென். நாங்கள் அன்பாக தானே இருக்கிறோம். இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப தெரிந்த வசனம் தான் நீங்கள் நினைக்கலாம். இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆமென். எத்தனை பேர் அன்பாக இருக்கிறீங்க? கரங்களை நமக்கு மனசாட்சிக்கு நான் அன்பாக தான் பாருங்கள். நான் என் கணவரிடத்தில் நான் அன்பாக தான் காட்டுறேன், என் பிள்ளைங்களை நான் அன்பாக தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். ஆனாலும் நமக்குள்ள சில முகங்கள் மறைந்திருக்குது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பைபிளை தூக்கிட்டேன், இல்லைன்னா நான் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எதுனா குழா சண்டையோ அல்லது மளிகை கடையில் சண்டையோ இல்லை ரேஷன் கடையில் சண்டை வந்ததுன்னா, நான் இப்போ பைபிளை தூக்கிட்டனால உன்னை என்ன பண்ண முடியல, உன்னை திட்ட முடியல, இல்லைன்னா நான் திட்டி நான் யாருன்னு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த இடத்துல அப்படிப்பட்ட அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுவும் முக்கியமாக நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம இடத்துல நிறைய நேரங்களில் அன்பு உள்ளத்துக்குள்ளே இருக்குதான், உண்மைதான். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை காரணமாக பிசாசா நம்ம என்ன பண்ணுறோம், சில முகங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான முகங்களை கொண்டு வரும்படியாக என்ன பண்ணுவான், நம்மளை சோதிப்பான். அந்த சோதனை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், விழுந்து போய் விடுவோம். ஆமென். இங்கே கர்த்தர் சொல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆமென். அன்புக்கு உதாரணம் யாரு? மதர் தெரேசா. ஏசப்பாவை சொல்லுங்கப்பா. நம்முடைய ஏசப்பா தான் என்னது, அன்புக்கு பயங்கரமான உதாரணம். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சத்துரை நேசின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உண்மையாகவே வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ஆமென். உண்மையாகவே இந்த உலகத்தில் அன்பாக இருந்தவங்க, அன்பு காட்டினவங்க, தொழுநோயாளிகள், இந்த குஷ்டரோகிகளுக்கெல்லாம் போய் சேவை செய்து அவங்களிடத்தில் அன்பாய் பேசி அவங்களுக்கு தேவைகளை சந்தித்து இந்த உலகத்தில் யாருன்னு சொன்னால் மதர் தெரேசாவை சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை படைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லென்த் டேஸில் நம்ம ஏன் இந்த சிலுவையின் பாடுகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம்? ஏன் சிலுவையின் பாடுகள் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்காக நம் மீது அன்பு வைத்ததுனால தான் கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் வந்து நமக்காய் மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரை என்ன பண்ணாரு, சிந்திருக்கிறார். ஆமென். நாம் அதனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், ஆசைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், அருவருப்பான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஆமென். அன்பு சகோதரிகளே, இயேசுவின் அன்பு அது பெரியது. ஆமென். அது அளவிட முடியாதது. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த அன்பு குறித்த ஒரு பாட்டு வரும், நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அடிக்கடி நான் ரொம்ப சோகமாக இருந்தனாலோ அல்லது ரொம்ப துக்கமாக இருந்தனா அந்த அன்பு குறித்த அந்த பாட்டை தான் நான் பாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன், அந்த அன்பை பாடுவேன். அந்த அன்பு பாட்டு பாடும்பொழுது இயேசுவின் அன்பு நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அந்த அன்பு அந்த பாட்டு பாடும்பொழுது கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வரும். ஆமென். நமக்காக, உனக்காக, எனக்காக கர்த்தர் என்ன பண்ணார், சிலுவை சுமந்து அவர் ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் அன்பு காட்டுறேன், அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதன்படி நடப்பாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் இருக்காது. ஆமென். லவ் பண்ணுறவங்க, வாலிப பொண்ணு வாலிப பையன் லவ் பண்ணுவாங்க, அது திருமணம் ஆறு வரைக்கும் தான் அந்த அன்பு இருக்கும். ஆமென். திருமணம் ஆன பிறகு அவங்க பேசுகிறத, மனைவி பேசுகிறத கணவர் கேட்கவும் மாட்டார், கணவர் சொல்கிறத மனைவி கேட்கவும் மாட்டாங்க. எவ்வளோ அன்பாக லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ, அதாவது என்ன சொல்லுவாங்க, மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் சொல்லுவாங்கள்ல, கீப்பும், அது மாதிரி திருமணமான முன் திருமணம் ஆன பின்னு நம்ம எடுத்துக்கொண்டோன்னா அன்பு அந்த இடத்துல என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. இதுதான் உலகத்தின் அன்பு. ஹல்லேலூயா. அதேமாரி குழந்தை பிறக்கணும் சொல்லி என்ன பண்ணுவோம், ரொம்ப அந்த குழந்தைக்காக ஏங்கினுப்போம். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், இது ஏன் தான் இங்கே வந்து பிறந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிள்ளை அடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துலும் அன்பு இல்லாமல் போகுது. ஆமென். நல்லா ஆனால் திருமணமாகி மூதாதையருக்கு ஒரு சிலர், இந்த 100% உண்மையாகவே கணவன் மனைவி அன்பாக இருக்கிறாங்க. ஆமென். வயது சென்ற பொழுதும் அவங்க கணவர் இறந்து போனாங்கன்னா அதே செகண்டில் என்ன பண்ணிடுறாங்க, மனைவியும் உயிரை விட்டுறாங்க. நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம். அது ஒரு சிலர் இடத்துல இருக்குது. ஆனால் இந்த நாளிலே உண்மையான அன்பை எதிர்பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஆமென். நிறைய தோழிகள் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அன்பு மாறிய
போயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அன்பு எனக்கு நான் எதிர்பார்க்குற அன்பு பையன்கிட்ட கிடைக்கல, அதனால பொண்ணுக்கிட்ட நான் என்ன ரொம்ப அந்த அன்பு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கனால, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கனால அந்த ஃப்ரெண்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்குது. ஹல்லேலூயா. பொண்ணு திருமணம் செய்கிறது, பையன் திருமணம் செய்கிறது. ஏன்னா பொண்ணு பையன்கிட்ட எதிர்பார்ப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால அந்த அன்பு என்ன பண்ணி தவறான பாதையில் போகுது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் இப்படி தான். ஆமென். மோசமானதாகவும் ஏதாவது எதிர்பார்ப்போடு எதிர்பார்க்கிற அன்பு தான் என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் அதிகமாய் காணப்படுது. ஆனால் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிற தேவன் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவர் மனைவிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அன்பு செலுத்துவாங்க. மனைவியும் சரி, கணவரிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அன்பாக செலுத்துவாங்க. சாப்பாடு போடுவாங்க, கை கழுவ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, போகும்போது டாட்டா காட்டுவாங்க. பிள்ளைங்களும் சரி, பிள்ளைகளுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் தான் பெற்றோர் இடத்துல அன்பு காட்டுவாங்க. நிறைய பெற்றோர்கள் முதிர் வயதான பிறகு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் அன்பு செலுத்த இல்லை. ஆமென். பெற்றோர்கள் தன் கடமையை செய்து நல்லா படித்து நல்லா திருமணம் செய்து கொடுத்த பிறகு, அவங்க திருமணம் ஆன பிறகு முதியோர்களை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறாங்க. அந்த இடத்துல அன்பு இல்லாமல் போகுது. ஹல்லேலூயா. அது போய் நாங்கள் நிறைய ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும் தெரியுங்களா, எல்லார் வீட்லேயும் ஒரு நாய் இருக்குது. ஆமென். எல்லார் வீட்லேயும் ஒரு கிளியாவது இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஒரு பூனை இருக்குது. நானும் பாஸ்டும் சர்ச்சு முடிஞ்ச பிறகு, அதாவது ஹவுஸ் விசிட்டிங் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரும்போது பேசுவோம். மனுஷனுக்கு இடத்துல பேசுகிறாங்களோ இல்லையோ, மனுஷங்கிட்ட அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த நாய்கிட்ட அன்பு காட்டிட்டு மனுஷங்கிட்ட பேசாமல் அந்த அன்பு தணிஞ்சு போயிருக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? யார் இடத்துல அன்பு காட்டணும்? ஏசப்பா மனித இடத்துல அன்பு காட்டணும் சொல்ல ஒரு துணையை கர்த்தர் உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார், ஆன பெண்ணை உருவாக்கினார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் மனுஷர் இடத்துல அன்பு காட்டி ரொம்ப சலிச்சு போயிட்டோம் பொழுது. அன்பு எதிர்பார்த்து அன்பு கிடைக்கல. கடைசியில் மிருக ஜீவன்கள், 5 அறிவு படுத்த மிருக ஜீவன்கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அன்பு காட்டிகிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு போனோம் நாங்கள், இந்த ராஜா கடையில் ஒரு வீடு, அந்த ஏதோ முள்ளாக இருக்கிற எலி, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அந்த எலி பேர். எலியை வரலத்துனுக்குறாங்க, அதுக்கு ஒரு தொட்டி, அதுக்கு ஒரு ஃபுட்டு, அதுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, அது டான்ஸ் ஆடுது, என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான அன்பு நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம காட்டுவதில்லை. ஆமென். அந்த வீட்டில் இருக்கிற கணவரிடத்தில் மனைவி பேசாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு எலிகிட்ட போய் பேசினுக்குது, நீ டான்ஸ் ஆடுப்பா, நீ பேசுப்பான்னு. நீ கணவர் இடத்துல போய் பேசு, நீ பிள்ளைங்களிடத்துல பேசு, அந்த உண்மையான அன்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம அன்பு யார் இடத்துல செலுத்தணும், யார்கிட்ட காட்டணும், யார் இடத்துல அன்பு காட்டணும் சொல்லி மறந்தே போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், மிருக ஜீவனத்தில் அன்பு காட்டுறதை விடுங்க. ஆமென். கர்த்தர் அதை சொல்லவே இல்லை. நீங்கள் நேசிங்க, அன்பு காட்டுங்க. அதுக்கிட்டே போய் என்ன பண்ண, அன்பு செலுத்தி தன் நேரத்தை எல்லாம் வீணாய் கழிச்சிட்டு நேரெல்லாம் போய் கடைசியில் பேச வேண்டிய கணவர் இடத்துல, பேச வேண்டிய பிள்ளைகள் இடத்துல பேசாமல் நம்ம என்ன பண்ண, காலத்தை ஃபுல்லாக மிருக ஜீவனிலே கொடுத்து கொண்டிருக்கோம். கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஆமாம், இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அன்பாயிருங்க, அயலார் இடத்துல அன்பாயிருங்க, எதிர் இடத்துல அன்பாயிருங்க. உனக்கு தீங்கு செய்கிறாங்களா, பரவாயில்லை, நீங்கள் அன்பாயிருங்க. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் நாய் வளர்த்தாங்க, என் வீட்டில் நாய் வளர்க்குறதும் அதுவும் காஸ்ட்லி அவங்க சாப்பாடுக்கு வழியே இருக்காது. ஆனால் 10,000 30,000 50,000 சொல்லி என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்லியான நாய் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த நாய் வாங்குகிற எண்ணமும் இருக்காது. நிறைய பேர் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம், எப்போ எனக்கு இந்த நாயெல்லாம் வேணாமே. நாங்கள் இருக்கிற நேரத்தில், இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் தான், அந்த நேரத்தில் நாங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் என்ன பண்ணோம், நடுவில் உட்கார். அதுவே பெரிய டிஸ்டர்பம் ஆகி இப்போ அது ஒரு ஆவி என்ன பண்ணியிருக்கு, எல்லாரையும் வீட்டையும் ஆளுகை செஞ்சிட்ருக்கு. அன்பு சகோதரிகளே, நம்ம கணவரிடத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. தேவையில்லாத அன்பு, நம்ம தேவையில்லாத சிநேகிதம் நமக்கு தேவையே இல்லை. ஆமென். உண்மையாக அதுக்கப்புறமா இன்னொரு கொடுமை என்னென்னா, நம்ம வீட்டில் ஊழியக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, நிறைய தவறுகளை செய்கிறாங்க, நிறைய போதகர்கள் தவறு செய்கிறாங்க. ஆமென். நிறைய பேர், நிறைய குடும்பத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பு செலுத்துற சொல்லி, ஆதரவு செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய சுயத்திற்காக, சுய இச்சைக்காக மற்றவர்களை அடிப்பணிய வைக்கிறாங்க. ஆமென். இது கொடுமையான பாவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அருவருப்பான பாவம். அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தவறான இச்சைக்கு, பாவத்தில் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை அடி பண்ணிடுறாங்க. இது
கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆமென். இன்றைக்கு மற்ற இடத்துல அன்பாக இருக்க சொல்கிறாங்க. இயேசு நம் மீது வைத்த அன்பு, அப்பேற்பட்ட அன்பை தான் இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த இச்சைக்காக, சுயத்துக்காக, காம விகாரத்துக்காக அன்பு காட்டுறாங்க, அது பொய்யான அன்பு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நிலைத்தே நிற்காது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாராவது நான் நேசித்தவங்க, நான் அன்பு காட்டினவங்க என்னிடத்துல அன்பே இல்லை, அதனால் நான் வெறுத்து போயிட்டேன், நான் யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக வருது, யாரை பார்த்தாலும் எரிச்சலாக வருது, நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தேவனிடத்தில் அன்பு காட்டி பாருங்கள். உங்களுக்குன்னு உண்மையாய் நேசிக்கிற, உங்கள் மீது அன்பாய் இருக்கிற ஒருவர் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. அங்கே என்ன சொல்லுது? ஒருவர் அன்பாக இருக்கணும்னா ஒரு மனத்தை குறிக்குது. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க மூவரும் ஒரு மனமாய் செயல்பட்டாங்க. ஆமென். அவங்க ஒவ்வொரு காரியத்திலும் சரி, ஒவ்வொரு செயலிலும் சரி, அவங்க 3 பேரும் ஒரு மனமாய் செயல்பட்டதுனால அங்கே அவங்களிடத்தில் அன்பு இருந்தது, அன்பு வெளிப்பட்டது. ஒரு மனமாக இருந்ததுனால அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாய் கர்த்தர் ஜெயத்தை முடித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லைங்க, சாத்தானும் 3 விதமாய் செயல்படும். என்னென்ன சொல்லுங்க? சாத்தான், கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, இவங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு மனமாக இருப்பாங்க. அப்போது ஏசப்பாவும் ஒரு மனமாக இருக்காங்க, பிசாசும் ஒரு மனமாக. ஆனால் நமக்குள்ளதான் என்ன இல்லை? ஒரு மனமே இல்லை. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண? கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கோ கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரும். ஆமென். சபைக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஆமென். போதகரை பற்றி குறை சொல்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சில கூட்டம் என்ன பண்ண, சபை முடிஞ்ச உடனே ஐயோ அவங்க அப்படி பேசுனாங்க பாரு, இல்லைன்னா அவங்க பாரு புடவை எப்படி கட்டின்னு வந்திருக்காங்க, அவங்க பாரு என்ன பேசுகிறாங்க பாரு, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு, அப்படி என்ன பண்ணுவாங்க? ஒரு கூட்டம் தனியாக பேசணும். ஆமென். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருக்கோ, ஒன்றாய் செயல்படுங்க. என்னதான் பண்ணாலும் என்ன செய்தாலும் என் தேவன் மீது நான் அன்பாக இருப்பேன், எனக்குள் அந்த ஒரு மனத்தை நான் கெடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் போகுது, வேலை செய்கிற இடத்துல ஒரு மனம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில அது பழக்கம் எங்கே தெரியுமா வருதுங்க? ஸ்கூல்லேருந்தே வருது. டீச்சரை பற்றி என்ன பண்ணுவாங்க? ஐயோ அந்த டீச்சர் வந்துச்சுப்பா, அது பாடமும் நடத்தினாலும் புரியாது, அது முகத்தை பாரு, அது ட்ரெஸ்ஸை பாரு அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பிள்ளைங்க அந்த மிஸ்ஸை குற்றம் சொல்கிறதுக்கு, குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த பழக்கம் என்ன பண்ணும்? அப்படியே குறை சொல்கிற பழக்கம் அப்படியே என்ன பண்ணும்? நம்மையே அறியாதவன் நம்ம கூடவே வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு குறை சொல்லுகிற கூட்டத்தில் நீங்கள் இல்லாதபடி ஒரு மனம் எங்கே இருக்கோ அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்து பாருங்களேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் தன் மேலே இருக்கிற அதிகாரி மேலே ஒரு சில பண்ணுவாங்க, என்னதான் நன்மை செஞ்சாலும், என்னதான் இன்க்ரிமெண்ட் போட்டாலும், என்னதான் ப்ரமோஷன் போட்டாலும் அது குறை சொல்லுகிற நாவு என்ன பண்ணிட்டு இருக்குமா? குறை சொல்லினே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லாதபடி ஒரு மனத்தை கெடுக்கும். ஆமே. ஒழுங்காக இருக்கிறவனை என்ன பண்ணுவான்? அவனை பார்த்தியா, அவன் அப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களையும் மற்ற இருதயத்தையும் கெடுப்பாங்க. அங்கே அன்பு இல்லாதபடி, அன்பு இருந்தாலும் அதை கெடுக்கும்படியான ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மனம் வேணும். ஆமே. முதலாவது அன்பு வேணும். ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நம்ம மீது அன்பாக இருக்கிறதுனால நாம் மற்றவர் மீது அன்பாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு மனம் நமக்குள்ள வேணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வேணும், பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் ஒரு மனம் வேணும். எங்கெல்லாம் ஒரு மனம் உண்டு அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடுவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு மனமாக இருக்கா அல்லது பிளவுகள் இருக்கா என்னன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க? சற்று நிதானித்து பாருங்க. அதே 35ஆம் வசனம் வாசிங்களேன். சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீங்கள் ஒருவர் ஒரு அன்பா இருக்கிறதுனால என்ன வெளிப்படுத்துறீங்கன்னா, இயேசுவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, சண்டை போடும்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவ பிள்ளையா, நீ பைபிளை தூக்கிட்டு போற, நீ வெள்ளைப்படவை கட்டின்னு போற, நீ பொட்டு வைக்கல, பூ வைக்கல, ஆனால் உன் வாயிலேருந்து என்ன வருது? சாக்கடையாக வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. ஆமென். நிறைய பேர் நம்ம சபைக்கு வரும் விசுவாசிகள், நமக்கு சபைக்கு போகிற கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய தவறான வார்த்தைகள் பேசுவாங்க. ஆமென். அது மூலியமாய் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது அல்லங்க. நம்ம பிசாசானவன் என்ன பண்ண, எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி மறைந்திருக்கிற பிசாசை என்ன பண்ணுறோம்? நம்ம வெளியே கொண்டு வரோம். ஆமென். இன்றைக்கு நீ கிறிஸ்துவ பிள்ளையாக இருப்பாயானால், கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பையானால், கிறிஸ்து உனக்குள்ளே நிலைத்திருப்பாரானால் அந்த அன்பு வெளிப்படும்படியாய் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு சகோதரி ஒரு அக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அந்த சகோதரன் சகோதரி. அவங்க என்ன பண்ண, சகோதரி அந்த அக்கா நர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு தம்பி என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சண்டையில்
ஒரு என்ன பண்ணுற, துப்பாக்கினால் ஷூட் பண்ணி அவனை சாக அடிச்சிடறாங்க. யாரை? தம்பியை. இதை கண்கூட யார் பார்த்துட்ருக்குன்னா அந்த நர்ஸாக வேலை செய்கிற அந்த சகோதரி. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப மன நொந்து போய் என் தம்பி செத்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன நொந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நர்ஸு வேலையை செஞ்சுட்டு அப்படியே தன்னுடைய காலத்தை தனிமையிலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த ஷூட் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவனே என்ன பண்ணுற, ஒரு சண்டையில் மீண்டுமாய் அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு அவன் என்ன பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழ்நிலை வந்தது. அப்போ அதே மனுஷன் தன் தம்பியை கண்ணெதிர்க்க குற்றுயிருமாய் இருந்த அந்த தம்பியை பார்த்த அந்த சகோதரி, அதை நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த மனிதனை பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணது, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மனிதனுக்கு சகோதரி எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம், என் தம்பியை அவன் சாவடிச்சான், விஷ ஊசியை போட்டு என்ன பண்ணிடலாம், அவனை சாகடிச்சுலாம் சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம், நம்ம அப்படி தானே பண்ணியிருப்போம், நிச்சயமாக நம்ம பண்ணியிருப்போம். அந்த சகோதரன் என்ன பண்ணல, அவங்களுக்கு அந்த சகோதரனுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து என்ன பண்ணா, அவள் உயிர் பிழைக்க அவள் செய்தாள். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் அவன் மயக்கெல்லாம் தெளிஞ்சு அவன் புத்தி தெளிஞ்சு வரும்போது அவன் கேட்குறான், ஏன் சிஸ்டர் நீங்கள் என்னை சாகடிக்கலை, உன் தம்பியை உங்கள் எதிர்க்கவே நான் என்ன பண்ணேன், கொடுமையாய் சாகடித்தனே, நீங்கள் என்னை நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் மருந்து கொடுத்து பாய்சன் ஊசி போட்டு என்னை சாகடிச்சிருக்கலாமே. அப்போது எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அன்பு சகோதரியே, அந்த அன்பு உங்களுக்குள்ள வேணும். ஆமென். உனக்கு என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும், என்ன எதிரடியான காரியங்கள் செய்தாலும், விரோதமாக எழும்பி நின்றாலும், இப்போ அதிகமாக மந்திரம் செய்வனை கட்டுகள் தான் செய்கிறாங்க. ஆமென். வீடு கட்ட முடியல, உடனே என்ன பண்ணு, மந்திரம் பண்ணிடு. அவங்க என்ன பண்ண, நல்லாவே இருக்கக்கூடாது, உடனே மந்திரம் செய்வனை பண்ணிட்டு சொல்லி அநேக சகோதரிகளுக்கு விரோதமாய், பெண்களுக்கு விரோதமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எழும்பி நிற்கிறாங்க. இன்றைக்கு இந்த நர்ஸாய் வேலை செய்த சகோதரி அந்த மனிதனை சாகடிக்க முடிஞ்சிருந்தால் சாகடிச்சிருக்கலாம், உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அது ஒன்றும் கேஸாக ஆயிருக்காது. ஆனாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாக இருப்பேன்ற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் என்ன பண்ணாங்க, அந்த எல்லாம் சகித்து கொண்டும் தன் சகோதரன் சாகிறதை கண்ணெதிரே பார்த்த யாராவது எப்படி இருக்குங்க அந்த இருதயம், தன் சகோதரன் கண்ணுக்கு எதிரே சாகிறான்னா அந்த மனசு எப்படி இருந்திருக்கும், அந்த இருதயத்தில் செத்து போயிருப்பா. ஹல்லேலூயா. ஆனாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அந்த அன்பை அவங்க என்ன பண்ணாங்க, பிரதிபலிச்சாங்க. ஆமென். இன்றைக்கும் இந்த நாளில் இதை வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே, நமக்கு என்ன விரோதம் செய்தாலும் சரி, இல்லை கணவர் நமக்கு துரோகம் செய்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் நேசிக்கிற பிள்ளைகள் நமக்கு துரோகம் செய்தாலும் பரவாயில்ல, ஆமாம், அவரிடத்தில் அன்பு செலுத்துக்குள்ளாய் மாறணும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணல, என்ன உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நீ எந்த உதவியும் எதிர்பார்க்காம நீ அன்பை மாத்திரம் செலுத்தி பாருங்களேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க செஞ்சார். ஆமென். எது மூலமா அவர் வெளிப்பட, அவர் இங்கே உலகத்தை வந்த உடனே நம்ம மீது அன்பாக இருக்கிற நமக்கு தெரியுது. இன்னும் அவர் என்ன பண்ண, கீழே இறங்கி அவர் தாழ்மை என்ன பண்ணார், எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, சீஷர்களின் கால்களை அவர் கழுவினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 13:14 அவர் என்ன பண்ணாரு, கால்களை கழுவினாராம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சீஷர்களின் கால்களை கழுவினார். ஆமென். அது எவ்வளோ தாழ்மை பாருங்க. அதில் என்ன குறிக்குதுன்னா, நான் உனக்கு அடிமை. காலை யாரா தொடுவாங்களா, காலை யாரா பெரியவங்க காலை சின்ன பிள்ளைங்க தொடுவாங்க, அப்படிதானே? ஆனால் ஏசப்பா சீஷர்களின் கால்களை கழுவினார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தேவனாகி கர்த்தர் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க, அவருடைய அன்பு தெரியுது. ஆமென். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அந்த அன்பு கர்த்தர் நமக்காய் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பு நம்ம அதை உணர்ந்தும் அது என்ன பண்ணல, அதை அறியாமல் அதை நம்ம ருசி பார்க்காதபடி உலகத்தில் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் அன்பு எல்லாமே என்ன பண்ணிடும், மாயமானதாக இருக்கிறது. எதுவும் நிலையானது அல்ல, எதுவும் நிரந்தரமானது அல்ல, எதுவும் எல்லாமே ஒரு காலத்தில் அழிந்து போகிற அன்பு. ஆமென். உண்மையான அன்பு என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான். ஹல்லேலூயா. அந்த அன்பை பற்றி கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எதை
நீங்கள் எதை எதிர்பார்த்து நீங்கள் கிடைக்காம போனாலும் பரவாயில்லை, இன்று முதல் என் இயேசுவை நான் பின்பற்றுவேன், அந்த அன்பு எனக்குள்ளே இருந்தால் சரி. நிறைய சகோதரிகள் கடன் வாங்கிட்டு கணவருக்கு தெரியாமல், நிறைய சகோதரிகள் கடன் வாங்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைனால கணவர் என்ன பண்ண, இந்த கடன் நீ தானே வாங்குற, நீயே அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கணவர் போயிடுவார். அப்போது அந்த நேரத்தில் கணவன் மனைவி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரியாமல் இருப்பது தான் அன்பு. ஹல்லேலூயா. அதுக்காக மனைவி கடன் வாங்குறது சரின்னு சொல்லலை, அந்த அன்பு பிரிந்து போயிடுது. ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த அன்பு இருக்கும் பொழுது அந்த தப்பை என்ன பண்ணும், மன்னித்து மறந்து விடும். ஆமென். ஏசப்பா அப்படிதான் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறாருங்க. நம்ம என்ன தவறு செய்தாலும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது உன் தேவனாகி கர்த்தர் உன்னை மன்னித்து அவர் உன்னை மகளாக அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமென். இவ என் நேச மகள் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எதிரியை நேசிக்கிற அன்பாய் நமக்குள்ள வேணும். ஆமென். எதிரியை நேசிக்கிற அன்பு நமக்கு கிடைக்குமாங்க? நிச்சயமாக நமக்குள்ளே இருக்குது. அதுவும் பெண்களாக இருக்கிற நம்ம அந்த அந்த என்ன சொல்ல, வஞ்சகம் சொல்லுவாங்க, வஞ்சகம், அந்த பொறாமை, அந்த பெருமை நமக்குள்ளே இருக்கும். ஆமென். நமக்கு யாருன்னா நாத்தனாரோ அல்லது நம்ம யாருன்னா வீட்டில் போய் நம்ம குடும்பம் பண்ணும் பொழுது நம்ம கூட யாருமே என்ன பண்ணக்கூடாது, சரிசமமாக வைக்கக்கூடாது. நம்மளை ஒரு உயரில் ஒரு கொஞ்சம் ஒரு பரி மேலே தான் நம்மளை உயர்த்தி பார்க்கணும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி இல்லை, நம்ம யாராக இருந்தாலும், நம்ம கீழே பார்த்தாலும் சரி, நம்மளை தாழ்மைப்படுத்தினாலும் நம்மை கீழ்ப்படுத்தினாலும் அடிமையாய் நடத்தினாலும் பரவாயில்ல, நீ எதிரியை நேசிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். எடுத்து வாசிப்போம். கொலைசீர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்நியராக இருந்தாலும் சரி, சத்துருக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய துர்க்கிரியைகளினால இல்லைங்க, அவங்களுடைய அன்புனால அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும். ஆமே. நம்ம வேத வசனத்தில் நம்ம என்ன பார்ப்போம், நிறைய கணவர்களை என்ன பண்ண, நம்முடைய அன்புனால் ஆதாயமாக்கணும். ஆமே. நம்முடைய அன்புனால் மனம் திரும்ப செய்யணும். ஆமே. என் கணவர் மனம் திரும்பலை, என் பிள்ளைகள் மனம் திரும்பலை சொல்லுவோம். நம்முடைய அன்புனால் அவர்களை ஆதாயமாக்கி ரட்சிக்க வைப்பது நம்முடைய கடமை. ஆமே. இன்றைக்கு நம்முடைய துர்க்கிரியைகளினால மாற்ற முடியாது, இல்லை நம்ம சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஒன்றால் மட்டும் மாற்ற முடியாது. எதனால தான்? அன்புனால. ஆமே. நம்ம நடக்கிற நடத்தையினால, நம்ம செய்கிற செயல்களினால, நம்ம பேசுகிற பேச்சினால, நம்ம காட்டுகிற அன்புனால நிச்சயமாய் நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களை அவர்களை கர்த்தருக்குள்ள நிச்சயமாய் வழிநடத்த முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இங்கே எப்பேற்பட்ட குற்றமற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது அன்பு செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற அன்பு, உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமே. இதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால என் பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஏசப்பா எப்படி அன்பாய் இருந்தாரோ நம்ம கனிகள் நமக்கு எப்படி இருக்கணுமா? கனிகள் சிறப்பானதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, எதில் விழுந்து போவாங்க? நிறைய பாவத்தில், இச்சையில் விழுந்து போகிறாங்க. இன்றைக்கு நிறைய இச்சையான காரியம், பாவமான காரியம் இந்த உலகத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அன்பு காட்டுறன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய அண்ணன் நிறைய நம்ம இந்த நிறைய இந்த நீயா நான் நம்மளாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நிறைய பாவங்களெல்லாம் துணிகரமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் சாதாரணமாக விட்டுது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுறோம். அண்ணன் தங்கச்சி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது பாவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அன்பு என்ன பண்ணுதேன், அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன், என்னால் அவன் இல்லாமல் வாழ முடியாது சொல்லி அண்ணன் தங்கச்சி திருமணம் செய்து கொள்கிறாங்க. ஆமென். இப்போ இந்த அன்பெல்லாம் என்ன பயிற்சி மோசமானதாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். உண்மையான அன்பு உள்ள தெய்வத்தை நம்ம இருதயத்தில் கொண்டு வரணும். ஆமே. நாம் இருதயத்தில் கொண்டு வந்து நாம் மற்றவர்களை உண்மையான அன்பாய் நேசிக்கணும். ஆமே. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மோசமானவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தீமை விதைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக இருக்கிறவர்களானாலும் சரி,
நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கலாய் மாறணும். ஹல்லேலூயா. எப்படி நான் அன்பு செலுத்தணும், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. யாரிடத்திலும் என்ன பண்ணணும், அன்பு செலுத்துகளாய் நாம் மாறணும். நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்களேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆமே. நீ அன்பு செலுத்தி செலுத்தி நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு தீமை தான் விதைக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு தீமை விதைக்கிறவர்களை அவர் உங்கள் காலையில் என்ன பண்ணுவார், அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. உனக்கு தீமை விதைக்கிறாங்க, நீ அன்பு தான் காட்டுறியா, ஆனால் எனக்கு தீமை தான் விதைக்கிறாங்க சொல்லி நீ புலம்புறியா? நீ தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணிப்பாரு. உனக்காய் அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காய் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்பு சகோதரர், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் யார் இடத்துல கஷ்டப்பா இருக்கிறீங்க, ஆமே, நீங்கள் இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய புலம்பல்கள் இருக்கலாம். ஆமே, இவர்கிட்ட நான் அன்பை ரொம்ப செலுத்திட்டேன், என்னையே நான் என்ன பண்ணேன், ரொம்ப பாசமாக காட்டிட்டேன், ஆனால் எதுவுமே நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை புகுந்த வீட்டில் நடக்கலை, இல்லை பிறந்த வீட்டில் நடக்கலை, இல்லை வேலை ஸ்தலத்தில் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? வெறுமையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு அதை வச்சு தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே, நீ வெறுமையாக இருப்பதை பார்த்து தான் உன்னை நன்மையாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரம் அல்ல. என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற அன்பு அது நிரந்தரமானதாக இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம்.